ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேத் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பக்கோடா. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா ஈவினிங் டீ கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸை கேரட் துருவதில் நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேரட் துருவி சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷன் தான். 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். திரும்பவும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் 1-2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. இந்த அளவுக்கு கெட்டியாக பெசரி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. எண்ணெயை பேனில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதிலிருந்து 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து நாம் கலந்து வச்ச மாவில் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கிள்ளி நாம் சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பக்கோடா போடுற மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. மாவை எண்ணெயில் சேர்க்கும்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். எல்லா மாவும் ஒரு முறை சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போ இந்த பக்கோடா நல்லா வெந்து செவந்து வர வரைக்கும் நாம் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா செவந்துருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான முட்டைக்கோஸ் பக்கோடா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.